அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 2 இதுல ஜீவனி பார்க்கலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட், செகண்ட் பார்த்தோம். இப்ப இது தேர்ட் ஒன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நேம சொல்லும்போதே அ ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு எழுச்சி. நம்மளுடைய தாய்நாடு அப்படிங்கிற அந்த உத்வேகம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, சுபாஷ் சந்திர போஸ பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா தன்னுடைய தாய்நாட்டை மிகவும் நேசிப்பவர்களாகவே இருப்பார்கள். இல்லையா? இப்போ நேதாஜி அவர்களோட ஜீவனி பார்க்கலாம். இது ஜீவனிக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா டைம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நேரடியா கிளாஸ்க்கு போக முடியாம, பிரச்சாரகர்களும் நேரடியா தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் குடுக்க இயலாத நிலை. இல்லையா? இந்த டைம்ல இந்த மாதிரியான வீடியோக்கள வந்து நீங்க உங்க கூட படிக்கிறவங்களுக்கோ, இல்ல உங்கள மாதிரி தேவைப்படுற மத்தவங்களுக்கோ பகிர்ந்துக்கணும்னு கேட்கிறேன். இது எதுக்காக அந்த மாரி நானு கேட்கிறேன்னா, இதுவும் நம்ம வந்து படிக்கிறவங்களுக்கு செய்யற உதவிதான், நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி நேரடியான வகுப்புகள அ பயன்படுத்திக்கிட முடியாத மாணவர்களுக்காகவும், பிரச்சாரகர்களுக்காகவும் தான் சிக்ஷா எஜுகேஷன் டாக்ஸ் மூலமா 1 வருஷமா என்னால முடிஞ்ச வர வீடியோக்கள் வந்து குடுத்துட்டு இருக்கிறேன். அது உங்களுக்குள்ள மட்டுமே ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சுத்திட்டே இருக்கிறத விட்டு, அத தாண்டி உங்கள மாரி இன்னும் நெறைய பேருக்கு வந்து இது தேவைப்படும் இல்லையா? அந்த மாரியான மாணவர்களுக்கும், பிரச்சாரகர்களுக்கும் இது வந்து போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ தயவு செய்து உங்களால முடிஞ்ச வர இந்த வீடியோக்களை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கிடணும்னு கேட்டுக்கிறேன். இத வந்து தேவைப்படுற அந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்யற உதவியாக நினைச்சு தயவு செய்து இத பகிர்ந்துக்கோங்க. இதன் மூலமா நம்மளால முடிஞ்ச வர மத்தவங்களுக்கு நம்ம இந்த வீடியோவ பகிர்றோம் அப்படின்னாக்கா, அது அவங்களுக்கு நாம செய்யற மிகப்பெரிய உதவி. நிச்சயமாக. நன்றி. நம்ம இப்போ ஜீவனி நேதாஜி அவர்களுடைய ஜீவனிக்குள்ள போயிரலாம். सुभाष चंद्र बोस देश के महान नेता थे. சுபாஷ் சந்திர போஸ் தேசத்தினுடைய மாபெரும் தலைவர். उनका व्यक्तित्व ओजस्वी और वीरता पूर्ण रहा. அவருடைய அந்த மனிதத்துவம் அப்படிங்கிறது ஒரு வீரம் மிக்கதாக, ஒளி பொருந்தியதாக, வீரம் நிறைந்ததாக இருந்தது. वे अन्याय और अत्याचार को किसी भी स्थिति में नहीं मानते थे. அவர் அதாவது சுபாஷ் அவர்கள் அநியாயத்தையும், அத்தியாச்சார் அதாவது அநீதியையும், சித்திரவதையையும் எந்த ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். देश की दास्ता उनके लिए असह्य थी. தேசத்தினுடைய அடிமைத்தனம் அவருக்கு ஏற்றுக்கொள்ள இயலாததாக, சகித்துக்கொள்ள முடியாததாக, அசஹேதி சகித்துக்கொள்ள முடியாததாக இருந்தது. देश की आजादी के लिए उनका त्याग अनुपम और अवर्णीय है. தேசத்திற்காக, தேசத்தினுடைய விடுதலைக்காக அவருடைய நேதாஜி அவர்களினுடைய தியாகமானது அனுபம் और अवर्णीय है. தனித்துவமான மற்றும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாததாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய தியாகமானது, அவருடைய செயல்பாடுகளானது மக்களுடைய மனதில் பல்வேறு எழுச்சிகளை எழச் செய்த ஒரு வீரமிகுந்த காலம் அவருடைய அந்த சுதந்திர போராட்ட காலம். सुभाष का जन्म कटक नगर में
23 जनवरी 1897 को हुआ. சுபாஷ் எப்ப பிறந்தார் அப்படின்னா கட்டக் நகர்ல 23 जनवरी 1897 பிறந்தார். பிதா பாபு ஜானகிநாத் போஸ் பிரசித்த வக்கீல் தே. அவருடைய அப்பா பாபு ஜானகிநாத் போஸ் அவர்கள் ஒரு பிரபலமான வக்கீல். பாலக் சுபாஷ் மேதாவி और स्वाभिमानी थे. சிறுவன் சுபாஷ் மேதாவி और स्वाभिमानी थे. ஒரு சிறந்த மேதாவியாகவும் மரியாதைக்குரியவராகவும் அதோடு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவராகவும் இருந்தார். சுயமரியாதை உள்ளவராக இருந்தார். पिताजी पुत्र को ICS पढ़वाना चाहते थे. அப்பா பாபு ஜானகிநாத் போஸ் அவர்கள் தன்னுடைய மகனை அதாவது சுபாஷ் அவர்களை ICS படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ். लेकिन सुभाष ICS पढ़कर पराई सरकार की नौकरी करना नहीं चाहते थे. ஆனால் சுபாஷ் அவர்கள் ICS படிச்சுட்டு அந்நிய கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய விரும்பல. फिर भी पिताजी के आदेशानुसार वे इंग्लैंड गए और ICS परीक्षा उत्तीर्ण की. இருந்த போதிலும் அப்பாவினுடைய ஆணைக்கு இணங்க அவர் அதாவது சுபாஷ் அவர்கள் இங்கிலாந்துக்கு போனாரு. அங்க ICS பரீட்சால தேர்ச்சி பெற்றார். सच्चे देशभक्त सुभाष ने अपनी अंतरात्मा की पुकार सुनकर ICS से इस्तीफा दिया और भारत लौटे. ஒரு உண்மையான தேசபக்தரான சுபாஷ் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவினுடைய தன்னுடைய மனசாட்சியினுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய மனசாட்சியினுடைய சொல்லை கேட்டு ICS-ஐ ரிசைன் பண்ணிட்டு பாரதத்துக்கு திரும்பினார். அங்கே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு பாரதத்துக்கு திரும்பிட்டார். ICS-ஐ விடுத்து பாரதத்துக்கு திரும்பிய सुभाष चंद्र बोस भारत में देश बंधु चित्तरंजन दास के साथ मिलकर सरकार के खिलाफ आंदोलनों में भाग लेने लगे. ICS விட்டு இந்தியாவுக்கு திரும்பிய இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேசபக்தி மிகுந்த அவரால எப்படி சும்மா இருக்க முடியும்? பாரதத்துல தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களோடு இணைந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சிகளில் போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார். பாக்லேனே லகி. इस वजह से उन्हें कई बार जेल की हवा खानी पड़ी. இந்த காரணத்தினால் அவருக்கு நிறைய தடவை कई बार जेल की हवा खानी पड़ी. ஜெயிலுக்கு போக வேண்டி இருந்தது. இங்க வந்து ஜெயில் கி ஹவா காணி படினா ஜெயில் காற்ற வாங்க நேர்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அங்க வந்து நிறைய தடவைகள் அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. जेल से छूटते ही वे सरकार के खिलाफ अपनी गतिविधियों को और तेज कर देते थे. जेल से छूटते ही जेल இருந்து வந்ததுக்கு அப்புறமும் वे सरकार के खिलाफ அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக अपनी गतिविधियों को தன்னுடைய நடவடிக்கைகளை और तेज कर देते थे. இன்னும் அதிகமாக வந்து அதுல ஈடுபட ஆரம்பித்தார். அதனுடைய செயல்பாடுகளில் வந்து இன்னும் அதிகமான ஒரு வேகம் காட்ட ஆரம்பித்தார். சுபாஷ் குஷல் லேகக் और पत्रकार भी थे. சுபாஷ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அதோடு ஒரு பத்திரிகையாளரும் கூட. देश में ब्रिटिश सरकार के खिलाफ क्रांतिकारियों के
सशस्त्र आंदोलन भी चल रहे थे। देश में நாட்டில் பிரிட்டிஷ் सरकार के खिलाफ ஆங்கில அரசுக்கு எதிராக கிராந்திகாரியோं के அதாவது புரட்சியாளர்கள். கிராந்திகாரி அப்படின்னாக்கா புரட்சியாளர்கள். அவர்கள் புரட்சியாளர்கள். கிராந்திகாரியோं के அப்படின்னா புரட்சியாளர்களினுடைய சசஸ்திர ஆந்தோலன் பி அதாவது ஆயுத இயக்கம். ஆயுதங்களை கொண்டு போராடுறது. ஓபி சல் ரஹாத்தா சல் ரஹேத்தே அதுவும் புரட்சியாளர்களினுடைய போராட்டங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. सुभाष बाबू इन आंदोलनों के साथ किसी रूप में संबंध बनाए रहते थे. சுபாஷ் பாபு அவர்கள் இந்த போராட்டங்களுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிசி ரூப்மே சம்பந்த பனாயே ரக்தித்து ஏதாவது ஒரு வகையில அவர் சம்பந்தம் வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த போராட்டங்கள்ல ஏதாவது ஒரு வகையில தன்னை அதுல சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதுல தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தார். அதுல பங்கெடுத்துக்கிட்டே இருந்தார். ஈஸ்காரன் சர்க்கார்னே உன்கே கைது கியா. ஈஸ்காரன் இந்த காரணத்தினால சர்க்கார்னே கவர்மெண்ட் அரசாங்கம் உன்கே கைது கியா அவரை கைது செய்தது. அதாவது நேதாஜி அவர்களை கைது செய்தது. சுபாஷ் ஜி 1938 और 1919 மன்னிக்கணும். சுபாஷ் ஜி அவர்கள் 1938 और 1939 में कांग्रेस के अध्यक्ष चुने गए. நேதாஜி சுபாஷ் அவர்கள் 1938லயும் 1939லயும் காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். लेकिन गांधी जी से मतभेद होने के कारण कांग्रेस से वे अलग हुए और फॉरवर्ड ब्लॉक नामक राजनीतिक दल स्थापित किया. लेकिन ஆனால் காந்திஜியுடன் मतभेद होने के कारण அந்த மன வேற்றுமை ஏற்பட்ட காரணத்தினால காங்கிரஸில் இருந்து வே அலகு அவர் தனியாக வந்துட்டாரு, தனியாகிட்டாரு. அவர் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற நேம்ல ராஜநீதிக் தல் ஸ்தாபித் கியா. ஒரு அரசியல் கட்சியை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஆரம்பிச்சார். सुभाष चंद्र बोस ने सिंगापुर में आजाद हिंद फौज का संगठन किया. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூர்ல ஆசாத் ஹிந்த் ஃபவுஸ் அதாவது இந்திய சுதந்திர படை, இந்திய சுதந்திர இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பினை உருவாக்கினார். சங்கடன் கியா உருவாக்கினார். ஒரு அமைப்பினை உருவாக்கினார். प्रवासी भारतीयों से प्राप्त आर्थिक सहायता से उन्होंने फौज को काफी मजबूत किया. அங்க குடியேறிய இந்தியர்களிடமிருந்து, இந்திய மக்களிடமிருந்து பெற்ற பொருளாதார உதவியினால், ஆர்த்திக் சகாயதா சே பொருளாதார உதவியினால் உன்ஹோன்னே அவர் அதாவது நேதாஜி அவர்கள் ஃபவுஸ்கோ தன்னுடைய படையினை காஃபி மஸ்பூத் கியா நன்றாகவே பலப்படுத்தினார். வே யஹி நேதாஜி கே நாம் சே பிரசித்த ஹுயே. அவர் இங்கேதான், அதாவது நேதாஜி அவர்கள் இங்கதான் நேதாஜி அப்படிங்கிற பெயர்ல பிரசித்த ஹுயே பிரபலமடைந்தார். நேதாஜி நே ஆசாத் ஹிந்த் சர்க்கார் கி பி ஸ்தாபனா கி. அது மட்டும் கிடையாது, நேதாஜி ஆசாத் ஹிந்த் சர்க்கார் அதாவது இந்திய விடுதலை அரசாங்கம், ஆசாத் ஹிந்த் சர்க்கார் அப்படிங்கிற பெயர்ல ஒரு அமைப்பையும் ஸ்தாப்னாக்கி அமைத்தார். உன்கா நாராத்தா அதனுடைய கோஷம் என்ன அப்படின்னாச்சுக்கா ஜெய்ஹிந்த். அதுதான் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது. உன்ஹோன்னே கஹா கி தும் முஜே கூன் தோ மை துமே ஆசாதி தூங்கா.
அவர் சொன்னார், அதாவது நேதாஜி சொன்னார் என்ன அப்படின்னா, நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு விடுதலையை கொடுக்கிறேன். அதாவது நீ எனக்கு ரத்தத்தை கொடு அப்படின்னாக்க, நீ தாய்நாட்டிற்காக உன்னை தியாகம் பண்ண தயாராக இரு. தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக உன்னை கொடு. அதன் மூலம் கண்டிப்பா நம்மளுக்கு விடுதலை கிடைக்க செய்றேன்னு அர்த்தம். இருக்கிறவங்க பூரா ரத்தத்தை கொடுங்கங்கிறது கிடையாது. 18 अगस्त 1945 को घटी एक हवाई दुर्घटना में ये वीर ज्योति हमेशा के लिए बुझ गई. இப்படிப்பட்ட மாபெரும் வீரரான சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 18 ஆகஸ்ட் 1945ல கட்டி நடந்த ஏக ஹவாயி துர்கட்னாமே ஒரு விமான விபத்தில் ஏ வீர் ஜோதி இந்த வீரமான இந்த ஜோதியானது ஹமேஷா கேலி புஜ்கை, அதாவது எப்பவே மீட்க முடியாத அளவுக்கு அணைந்து விட்டது. इन महान देशभक्त को स्वतंत्रता सेनानी को सेनापति को अनुपम त्यागी को देश कभी नहीं भूलेगा. இந்த மாபெரும் தேசபக்தரை சுதந்திர போராட்ட சேனாதிபதியை மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரை சேனாபதியை அனுப்பம் தியாகிக்கோ, அதாவது இணையற்ற அனுப்பம் அப்படின்னாக்க ஈடு இணையற்ற தியாகியை தேஷ் நாடானது கபி நகி பூலேகா எப்பொழுதுமே மறக்காது. அதாவது நம்ம இந்திய நாடு மட்டுமல்ல, பிற நாடுகளிலுமே மிக பெருமையாக பேசப்படுபவர், போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்த மாதிரியான தியாகிகளினால் கிடைக்கப்பெற்ற நமது தாய் திருநாட்டை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த ஜீவனி வாழ்க்கை வரலாறு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.